ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆர்வத்திற்காக, ஜெபங்களுக்காக, அன்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களையும் வாழ்த்துகிறேன். சகோதரர் ஜான்சன் மெல்வினுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். வைரல் ஃபீவருடைய விளைவாக தம்பி ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் அவருக்கு வேண்டிய பூரண சுகத்தை கொடுக்கத்தக்கதாக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்துல பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படித்து முடிக்க போறோம். கடந்த வாரம் படித்த காரியங்களை சற்று நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல அற்புத சுகமளிக்கும் ஊழியம் என்பதை பார்த்தோம். அதே போல பிசாசுகள் மீது அதிகாரமுடைய ஊழியம் பவுல் செய்தார் என்பதை படித்தோம். அந்த வேத பகுதியின் கடைசியில அறியாமையினாலே தேமேத்திரியுவும் அவனுடைய நண்பர்களும் ஒரு பெரிய கூட்டம் கலகத்தை உருவாக்கினதை குறித்து நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். 20வது அதிகாரத்துல எங்க படிக்க ஆரம்பித்தோம்னா 20வது அதிகாரம் 6ஆம் வசனம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். துரோவா பட்டணத்திலே பவுல் செய்த ஊழியம், கர்த்தர் செய்த ஊழியத்தை பற்றி படிச்சோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு, அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களோடு பவுல் ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றார். சம்பாஷித்தார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். துரோவான்னு சொல்லி சொல்லும் போது அங்கே ஒரு சிறுவன் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஜன்னல்ல உட்கார்ந்து 9ஆம் வசனத்துல இருக்கு. அவனுடைய பெயர் ஐத்திகு. ஜன்னலுடைய விளிம்பிலே உட்கார்ந்திருந்த அந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கமடைந்து, மிகுந்த தூக்கமடைந்துன்னு போட்டிருக்கக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்துக்குள்ளே போய் தான் இருக்கிற இடம் கூட மறந்து 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துவிட்டான். பவுல் உடனே பிரசங்கத்தை நிறுத்திட்டு கீழே போய் எலியாவை போல அவன் மீது விழுந்து அவனை உயிர் பெற செய்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா? ஆனால் பவுல் அதை கண்டுக்கவே இல்லை, அதை பிரபலப்படுத்தவும் இல்லை. அப்போ துரோவான்னு சொல்லி சொல்லும் போது மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய அளவுக்கு பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனால் அதை பவுல் தன்னுடைய சாதனையாக சொல்லவில்லை. அதை முடிச்சுட்டு அதோட பிரசங்கத்தை முடிக்கல, போய் உட்கார்ந்து என்ன செய்யறாருன்னா ராத்திரி முழுவதும் அவர் பேசுகிறார். 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணி இருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறார். லூக்கா பவுலுடைய இந்த மிஷனரி பயணத்துல அவரோடு கூட செல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த 20வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் எத்தனை மைல் தூரம்? 20 மைல் தூரம். 20 மைல் தூரத்தை பவுல் நடந்து சென்றார். மற்றவர்கள் கப்பல்ல போறாங்க. ஆனால் பவுல் இந்த பயணத்தை தரை மார்க்கமாக வெறும் கால்கள் மூலமாக நடந்து செல்கிறார். எத்தனை மைல் தூரம்? 20 மைல் தூரம். எத்தனை மணி நேரம் பவுல் நடந்திருப்பார் சொல்லி சொல்லும் போது 10 மணி நேரம் நடந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. எதற்காக பவுல் கப்பலிலே செல்லாதபடிக்கு தரை வழியாக நடந்து சென்றார்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஒன்று, பவுல் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போறார். இறுதி சம்பவங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாவதற்கு பவுல் இவ்விதமாக நடந்து சென்றிருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது, பவுல் இந்த பிரயாண தூரத்துல நடந்து செல்லும் போது தேவனோடு உறவாடிக்கொண்டே சென்றிருக்கலாம். தேவனோடு தனியாக நேரம் செலவழிப்பதற்காக, தனிமையாக நேரம் செலவழிப்பதற்காக அவர் நடந்து சென்றிருக்கலாம். அது மாத்திரமல்ல, அடுத்து நம்ம இன்றைக்கு படிக்க போவது எபேசு மூப்பரோடு ஒரு ஃபேர்வெல் மெசேஜ், கடைசியாக விடைபெறக்கூடிய ஒரு செய்தியை பவுல் பேசுகிறார். அப்போ அந்த செய்திக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக நடந்து போயிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? பவுல் தன்னுடைய உடல் நலத்தை குறித்து கவனமுள்ளவராக இருந்தார். ஆகவே எந்தெந்த இடத்துல நடந்தா நடப்பது அவருக்கு நல்லது என்பது தெரியும். ஆகவே நடந்திருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அவர் என்ன செய்யறாரு? நடந்து
ஆசோ பட்டணத்துக்கு வந்தார். அந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா நேரம் இல்லாதால எல்லா காரியத்துக்கும் உள்ள நம்ம போறது இல்லை. நம்ம அதை முடிச்சுட்டு கடைசியாக கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் பவுலுடைய மரணத்தை குறித்து படித்து முடிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆசோ பட்டணத்துக்கு வராங்க. அடுத்து மித்திலோனா பட்டணத்திற்கு வந்தோம் சொல்லி 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 20:15 கீயு தீவுக்கு எதிராக வந்து எருசலேமுக்கு எப்படியாவது சென்று விட வேண்டும் என்று எபேசு பட்டணத்தை பவுல் கடந்து விட்டார். மறுநாளிலே எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் சொல்லி தீர்மானித்தார். 16ஆம் வசனம் சாமு தீவுக்கு வருகிறார். அங்கே இருந்து ஒரு துறைமுகத்துல துரோகில்லியோன்ற துறைமுகத்துல தங்கி அங்கிருந்து எங்க வந்துட்டாங்கன்னா மிலேத்து பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம படிக்க போறது பவுலுடைய ஊழியம். மிலேத்துவிலே பவுலுடைய ஊழியம். மிலேத்துவிலே பவுல் என்ன செய்கிறார்? 17ஆவது வசனம் தம்பி சத்யராஜ் வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 20:17-18 வாசிக்கிறீங்களா தம்பி? மிலேத்துவிலிருந்து அவனை எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேங்க்யூ தம்பி. வெகு மனத்தாழ்மையோடு. தம்பி போதுமா, அது வரைக்கும் போதும். பின்னாடி உள்ளதை அடுத்து படிக்கலாம். இந்த இடத்துல பவுல் எபேசு பட்டணத்துக்கு போல, அதுக்கு பதிலா என்ன பண்றாருன்னா மிலேத்துவில் இருந்து எபேசுவுக்கு ஆட்களை அனுப்பி அங்கே உள்ள மூப்பர்களை அழைத்து கொண்டு வரும்படி அவர் சொல்றார். மூப்பர்களை வரவழைத்தான். சபையின் மூப்பரை வரவழைத்தான். எந்த சபையுடைய மூப்பர்கள்? எபேசு சபையுடைய மூப்பர்கள். மூப்பர்கள் சொல்லி சொல்லும் போது வயதிலே மூத்தவர்கள், சபையிலே கண்காணிகளாக நியமிக்கப்பட்ட மக்கள். அதாவது இந்த தீவுக்கும், அதாவது இந்த மிலேத்து பட்டணத்துக்கும் எபேசுவுக்கும் இடையில எவ்வளவு தூரம்னா 20 மைல் தூரம். 20 மைல் தூரம், மன்னிக்கலாம், ஆசோ பட்டணத்துக்கு 20 மைல் தூரம். இங்க வந்து மிலேத்துவிலிருந்து எபேசுவுக்கு 30 மைல் தூரம். அந்த 30 மைல் தூரம் கடந்து இந்த மூப்பர்கள் அவரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். வரும்போது இந்த பகுதியில அடுத்து நம்ம வாசிக்க கேட்ட மாதிரி 20ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும், அதாவது 38ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 35ஆம் வசனம் வரைக்கும் பவுலுடைய செய்தி வருகிறது. பிரியாவிடை பெற்று பவுல் செல்கிறார். இந்த பகுதிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு ஃபேர்வெல் மெசேஜ், விடை தெரியக்கூடிய செய்தி. ஃபேர்வெல் மெசேஜ், பவுலுடைய செய்தி. இந்த செய்தியுடைய சிறப்பு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, முழு அப்போஸ்தல நடவடிக்கைகளிலேயும் விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே செய்தி இந்த செய்தி மட்டும்தான். மற்ற எந்த செய்தியும் நேரடியாக விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்க மற்ற பிரசங்கங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அது பேதுருவாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், அதே போல ஸ்தேவானாக இருக்கலாம். இவங்க எல்லாருடைய செய்தியும் ஒன்று இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தியாக இருந்தது. ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள் யாருக்கு செய்தி அளித்தார்கள்? ஒன்று யூதர்களுக்கு அறிவித்தார்கள், மற்றொன்று புறஜாதியாருக்கு அறிவித்தார்கள். பின்னாடி பவுல் கொடுக்கக்கூடிய செய்திகள் அதே போல மற்றவர்களை பார்க்கும்போது சனகரிப் சங்கத்துக்கு முன்பாக நின்று கொடுக்கப்பட்ட செய்தி, ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தங்களுடைய நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து பேசக்கூடிய செய்தி. அப்போ முழுவதும் விசுவாசிகளுக்கு, முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி இந்த செய்தி. வேற எந்த செய்தியுமே அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல கொடுக்கப்படல. சரி, இந்த செய்தியை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பவுல் இந்த செய்தியில தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு திறந்த புத்தகமாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த செய்தி மிக மிக முக்கியமானது. உறுதியான ஊழியன்ற தலைப்புல பவுலை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம் இல்லையா? இந்த முழு செய்தியை படித்து பார்க்கும் போது பவுல் எப்படிப்பட்டவர், பவுலுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்பது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அவ்விதமாக இந்த செய்தி விளங்குகிறது. இந்த பகுதியை வாரன் வியாஸ்பி என்ற தேவனுடைய மனிதர் 3 பகுதிகளாக பிரிக்கிறார். ஒன்று, பவுலுடைய கடந்த காலத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய செய்தி. 18ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ரிவ்யூட் த பாஸ்ட். 18ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அதே போல இரண்டாவது,
டிஸ்கஸ் த பிரசன்ட், நிகழ்காலத்தை குறித்து பவுல் உரையாடுகிறார். 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும். மூன்றாவது, எதிர்காலத்தை குறித்து பவுல் பேசுகிறார். 28ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் ஸ்போக் அபவுட் ஃபியூச்சர். ரிவியூட் த பாஸ்ட் 18லிருந்து 21 வரை பழைய காலத்தை சொல்லுகிறார். இரண்டாவது, நிகழ்காலத்தை குறித்து உரையாடுகிறார். 22ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் டிஸ்கஸ் த பிரசன்ட். மூன்றாவது, ஃபைனலி ஸ்போக் அபவுட் ஃபியூச்சர் 28ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை. இந்த அவுட்லைன் அடிப்படையில் நம்ம படிக்க ஆரம்பிக்க போறோம். இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே வெளிப்படையாக விவரிக்கிறார்னு சொன்னேன். சரி, இப்போ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். 17ஆம் வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான்றத போட்டிருக்கும். மூப்பர்ன்ற வார்த்தைக்கு எல்டர்ன்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்போ இதோடைய ஒரிஜினல் கிரேக்க வார்த்தை என்ன அர்த்தம்னா பிரஸ்பிட்டோன்ற வேர்டு இதுல இருந்து தான் வருது. ஒரு சில சபைகள்ல மூப்பர் அல்லது போதகருக்கு பிரஸ்பிட்டர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில சபைகள்ல எல்டர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கிரேக்க வார்த்தையில பிரஸ்பிட்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே மூப்பர் என்று சொல்வதும் பிரஸ்பைட்டர் என்று சொல்வதும் ஒரே அர்த்தமுடைய சொற்கள். இதே அதிகாரத்துல 28ஆம் வசனம் அப்படியே நீங்க பாருங்களேன். தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை. அடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கண்காணிகள். இது என்ன வார்த்தை? ஓவர்சீர். இந்த கண்காணிகள்ன்ற வார்த்தைக்கு வரக்கூடிய கிரேக்க வார்த்தை என்னன்னா எபிஸ்கோப்பல்ன்ற வேர்டு பயன்படுத்தப்படுகிறது. எபிஸ்கோப்பல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிஷப்னு சொல்லி அர்த்தம். கண்காணியானவன்ற வார்த்தை பிஷப்ன்ற வார்த்தையில வருது. முதல்ல பார்த்தோம், மூப்பர் என்பது பிரஸ்பிட்டர்ன்ற வார்த்தையில அர்த்தத்துல வருது. இரண்டாவது, கண்காணின்னு சொல்லும் போது எபிஸ்கோப்பல் அல்லது எபிஸ்கோப்பான்ற வேர்டு பயன்படுத்துறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல இதே வார்த்தை வருகிறது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். பிஷப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா மேய்ப்பர்கள். அதே நம்ம படிக்க கேட்ட 28ஆம் வசனத்துல மந்தை முழுவதையும் மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்தது. மேய்ப்பன்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? பாஸ்டர்ன்ற வார்த்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28, 29வது வசனங்கள்ல பயன்படுத்தப்படுது. அப்போ 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. மூப்பர், கண்காணியானவர்கள், மூன்றாவது மேய்ப்பர். சரி, இந்த பகுதியை படிக்கும்போது நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்துல மூப்பர் என்பதும் கண்காணியானவன் என்பதும் மேய்ப்பன் என்பதும் ஒரே அர்த்தத்துல வருகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன், ஒரே அர்த்தத்துல வருது. அப்ப நம்ம கேட்கலாம், பிஷப்ன்ற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? சில மெயின்லைன் சர்ச்சஸ்ல இருக்கு இல்லையா, CSI, TLC, மற்ற பேப்டிஸ்ட்ல இருக்கான்னு தெரியல, மெத்தடிஸ்ட் சர்ச், இந்த மாதிரி சர்ச்சஸ்ல பிஷப்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? இது வேதத்துக்கு புறம்பான வார்த்தையான்னு சொல்லி கேட்கலாம். பின்னாடி படிச்சு பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள், தீத்து 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும்போது மறுபடியும் இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, கண்காணியானவன். அதோடைய அர்த்தம் என்ன? தீமோத்தேயு, தீத்து இப்படிப்பட்ட மக்கள் ஒரு திருச்சபைக்கு பொறுப்பாக அல்ல, பல திருச்சபைகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னா அவர்கள் மூப்பர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப இதன் பின்னணியத்துல பிஷப் என்ற வார்த்தை வந்திருக்கலாம். சரி, இதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வோம். இந்த இடத்துல 30 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய மூப்பர்களை வரவழைத்துட்டு பவுல் அவர்களோடு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறார். கடந்த காலத்தை குறித்து பவுல்
பேச ஆரம்பிக்கிறார். இந்த செய்தி முழுசையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில ஒளிவு மறைவு என்று எதுவுமே கிடையாது. நான் ஊழியக்காரன், ஆண்டவராலே வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய ஊழியக்காரன், என்னுடைய தனி வாழ்க்கையை குறித்தோ என்னுடைய குடும்பத்தை குறித்தோ நீங்க யாரும் கேட்கக்கூடாது, அது பரம ரகசியம் சொல்லி பவுல் சொல்லவே இல்லை. பவுல் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையே திறந்த புத்தகமாக அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். அப்படியே ஓப்பனா ஷேர் பண்றார். நீங்க என்ன பாருங்க, கிறிஸ்துவ பாருங்க, நான் எப்படி ஊழியம் செய்தேன் என்பதற்கு முக்கியமான அடையாளமாக இதை குறித்து சொல்கிறார். இந்த பகுதியில பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து சவாலாக அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையே பாடமாக வைத்த பவுல் 18ஆம் வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 18வது வசனம், 19வது வசனம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தபோது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசிய நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? நான் ஆசிய நாட்டுக்கு வந்தேன், எபேசுவுக்கு வந்தேன், வரும்போது வந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் எவ்விதமாக வாழ்ந்தேன் என்பதற்கு நீங்களே சாட்சின்னு சொல்லி சொல்றார். 2 காரியங்களும் சொல்றாரு. ஒன்று, நான் வந்த நாள். இரண்டாவது, இன்றைக்கு வரைக்கும் நான் எப்படி உங்க மத்தியில வாழ்ந்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சின்னு சொல்லி சொல்றாரு. ஓப்பனா சொல்றாரு. மூப்பர்கள் எல்லாரையும் வச்சு சொல்றார். வரும்போது, ஒருவேளை பவுல் என்ன சொல்லுகிறார்? பலவீனத்தோடு வந்தேன், கண்ணீரோடு வந்தேன்லாம் சொல்றேன். ஆனா நாள் ஆக ஆக மதிப்பு கூடும்போது, தன்னுடைய அதிகாரம் கூடும்போது, தேவன் தன்னை பயன்படுத்தும் போது பவுலுடைய குணாதிசயம் மாறவில்லை. என்றைக்கு ஊழியராக எபேசுவுக்கு சென்றாரோ அந்த நாளிலிருந்து முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருந்துச்சு, ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. ஒவ்வொரு நேரத்துக்கு தக்கதாக மாறக்கூடிய ஒரு மனிதராக காணப்படவில்லை. நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அடுத்து என்னுடைய போதனையை அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி சொல்றார். முதல் நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் உங்கள் மத்தியில எப்படி இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுல் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய நோக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தீர்கள் சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு இவ்விதமாக நம்ம சொல்ல முடியுமா? பல்வேறு இடங்கள்ல ஊழியத்தை செய்யக்கூடிய நாம், பல்வேறு விதங்கள்ல தேவனாலே பயன்படுத்தப்படக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைத்து நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் சொல்லி சொல்ல முடியுமா? உன்னதமான ஊழியர், உறுதியான ஊழியர் சொல்லி சொல்லும் போது பவுலுடைய ஊழியத்தின் ரகசியம் என்னன்னா, பவுலுடைய வாழ்க்கையையும் பவுலுடைய ஊழியத்தையும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவை பவுலில் காண முடியும், பவுலுடைய ஊழியத்திலே காண முடியும். இன்னும் தொடர்ந்து என்ன செய்கிறாரு? 33வது வசனத்துல இருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. பவுலுடைய மோட்டிவ் என்னன்னா, பவுலுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா, இந்த ஊழியத்தை கர்த்தரின் மகிமைக்காக நான் செய்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியமாகவே நான் செய்கிறேன். என்னுடைய சுயநலத்துக்காக, உங்களிடத்தில் இருந்து எனக்கு ஆதாயம் தேடுவதற்காக நான் இதை செய்யவில்லை. இன்றைக்கு ஊழியங்கள் எவ்வளவு மாறுபாடாக சென்று கொண்டிருக்கிறது இல்லையா? ஊழியத்துக்குள்ள மக்கள் நுழையும் போது அவர்களுடைய ஆரம்பம் மிகவும் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய பார்வை கிறிஸ்துவை விட்டு பணத்துக்கு நேராக மாறிவிடுகிறது. என்னென்ன திட்டங்கள் எல்லாம் சொல்லும் போது மக்களிடத்திலிருந்து பணத்தை எந்த அளவுக்கு எடுக்க முடியும் என்று யோசிக்கக்கூடிய ஊழியர்கள் உண்டு இல்லையா? இது எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான ஒரு காரியம் இல்லையா? பவுல் இந்த இடத்துல சொல்லும்போது, என்னுடைய நோக்கம் எல்லாம் உங்களுடைய வெள்ளி கிடையாது, உங்களுடைய பொன் கிடையாது, உங்களுடைய வஸ்திரம் கிடையாது, நான் எதையும் இச்சிக்கவில்லை. ஒரு போதகரை பற்றி ஒரு ஊர்ல நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த போதகர் வீடு சந்திப்புக்காக வருவார், ஒரு சுயாதீன திருச்சபையுடைய போதகர். அவர் வரும்போது அந்த
சபை மக்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, இந்த காரியம் நல்லா இருக்குன்னு சொன்னா அவருக்கு கொடுத்துடணும். வீட்டுக்கு வர்றாரு, அந்த கோழி பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னா அந்த கோழியை அவர் கொடுத்துடணும். வீட்டுல இருக்கக்கூடிய வால் கிளாக் அழகா இருக்குன்னா அவருக்கு கொடுத்துடணும். நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் அழகா இருக்குன்னா கொடுத்துடணும். தான் அதை விரும்புகிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய காரியம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்ன்றதை யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை வெள்ளி, பொன் இதை நாம் இச்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஊழியத்தை நாம் செய்வதற்கு நம்மை உந்தி தள்ளக்கூடிய காரியம் என்ன? என்னுடைய புகழ், என்னுடைய பெருமை, என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய மதிப்பு, என்னுடைய குடும்பம், என்னுடைய லாபம், இதை மையமாக வைத்து வாழ்வோமானால் பவுலுடைய வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிட முடியாது. அது தேவன் கனம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு ராத்திரி ஊழியத்துடைய நோக்கங்களை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? பவுல் தன்னுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைத்து சொல்லுகிறார், நான் யாருடைய வெள்ளியையும் பொன்னையும் நான் இச்சிக்கவில்லை. என்ன சொல்றாரு? அதே அந்த 34ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. ஒரு எளிதான சொகுசான வாழ்க்கையை பவுல் விரும்பவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை கடினமான ஒரு பாதை மூலமாக தன்னுடைய கைகளினாலே வேலை செய்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ஊழியக்காரன்ற வார்த்தைக்கு வேலைக்காரன் சொல்லி அர்த்தம், அடிமை என்று அர்த்தம். இன்னைக்கு அநேகர் ஊழியத்தை தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். பவுல் சொல்லக்கூடிய காரியம், நான் என்னுடைய சொகுசான வாழ்க்கைக்கென்று நான் அதை பயன்படுத்தவில்லை. 35ஆம் வசனம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்தேன் சொல்லுகிறார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் சொல்லி இயேசு கிறிஸ்து எங்க சொன்னான்னு சொல்லி கேட்கலாம். அவருடைய போதனைகள்ல எல்லாவற்றிலேயும் ஒளிந்திருக்கக்கூடிய சாராம்சம் என்னன்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்பதுதான். அப்போ நேரடியா எங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஒருவேளை சுவிசேஷங்கள்ல சொல்லப்படாத மற்ற நூல்கள்ல இது இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவருடைய கான்செப்ட் என்னன்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்பது. அது அவருடைய வாழ்க்கையிலையும் காண்பித்தார், அவருடைய போதனைகளையும் காண்பித்தார். அவருடைய சீஷர்கள் அவிதமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். இந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் நினைக்கும்படி எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் மூலமாகவும் நீங்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவின் வசனத்தை அறிய வேண்டும் என்பது பவுலுடைய நோக்கமாக இருந்தது. இததான் பவுல் சொல்றார். நான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை உங்கள் மத்தியில் நான் எப்படி இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை திறந்த புஸ்தகமா இருக்குதா? என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் ஸ்டேஜ்ல இருந்து பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரமல்ல, ஊழியம் செய்யும் போது மாத்திரமல்ல, சாப்பிடும் போது, மற்றவர்களோடு பழகும் போது, என்னுடைய காரியங்களை செய்யும் போது, பணத்தை கையாளும் போது, எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவின் வசனத்தை மற்றவர்களுக்கு நான் காண்பிக்கிறேனா? பவுலுடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியம் கிறிஸ்துவை மைமைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். தன்னுடைய கடைசி செய்தியில, ஃபேர்வெல் மெசேஜ்ல, சாவுக்கு முன்பாக எபேசு சபை மூப்பர்களை பார்த்து சவால் விடக்கூடிய பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பல்வேறு விதங்கள்ல ஊழியத்தை செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரிக்க வேண்டும். ஊழியன்றது என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமாக வாழ்வதன் விளைவாக, தேவனோடு நெருங்கி வாழ்வதன் விளைவாக, தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துவது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது, அதான் ஊழியம். இன்னைக்கு ஊழியம் என்ற பேர்ல அட்டூழியங்கள் நடக்கிறது. ஆனா இந்த இடத்துல பவுல் தன்னுடைய வாழ்க்கையை மாதிரியாக வைக்கிறார். திறந்த புஸ்தகமாக வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையே பாடமாக வைத்த பவுல். அதுல பாத்தீங்கன்னா 19வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 19வது வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால்
எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது தான் எவ்விதமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்பதை குறித்து சொல்லுகிறார். மேனர் ஆஃப் மினிஸ்ட்ரி, மோட்டிவ் ஆஃப் மினிஸ்ட்ரி. இரண்டாவது, மேனர் ஆஃப் மினிஸ்ட்ரி. எந்த விதத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்தேன், எந்த விதத்துல செய்தேன்னு சொல்லுவேன். முதல்ல அவர் சொல்லக்கூடிய காரியம், வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய பணியை நான் செய்தேன். வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய பணியை செய்தேன். அப்போ பவுலுடைய ஊழியத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? பணிவான ஊழியம். பணிவான ஊழியம். பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கிறிஸ்துவை எப்படி சந்தித்தார் என்பதை படிச்சிருக்கோம். அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு எழுதி கொடுத்த பவுல் இப்ப உச்ச கட்டத்தில் இருக்கிறார். 3 மிஷனரி பயணங்கள், அவர் மூலமாக சந்திக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள், கர்த்தர் அவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினார். அத்தனை நிருபங்கள் எழுதியிருக்கார். ஆனால் எபேசு திருச்சபையிலே உள்ள மூப்பர்கள் மத்தியில பேசும்போது தன்னுடைய சாதனைகளை குறித்து பேசவில்லை. என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கர்த்தரை சேவித்தேன், மனிதர்களை சேவிக்கவில்லை, பணத்தை சேவிக்கவில்லை, என்னை நானே சேவிக்கவில்லை, கர்த்தரை சேவித்தேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன். எப்படி செய்தேன் தெரியுமா? இவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதற்கு எந்த விதத்திலேயும் தகுதி உள்ளவன் அல்ல என்ற மனப்பான்மையோடு, தாழ்மையோடு அவருடைய ஊழியத்தை செய்தேன். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிதில அல்லது ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள்ல நமக்குள்ள இந்த தாழ்மை இன்றைக்கு நமக்குள்ள உண்டா? இந்த தேவனுடைய மனிதரை கர்த்தர் கடைசி வரைக்கும் மகிமையாக பயன்படுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. இன்னைக்கு அநேக ஊழியங்கள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? நீ பெரியவனா, நான் பெரியவனா, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க தவறிட்டீங்க என்று சொல்லி நம்ம எண்ண வேண்டிய அளவுக்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? பவுலுடைய ஊழியத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையோடு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு தேவனுடைய மனிதன். இரண்டாவது, மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தேன். முதலாவது, மனத்தாழ்மையோடு சேவித்தேன், மிகுந்த கண்ணீரோடு சேவித்தேன். எதற்காக அழுதார்? பாரமுள்ள ஊழியம். பாரமுள்ள ஊழியம், பணிவான ஊழியம். அடுத்தது பாரமுள்ள ஊழியம். பவுலுடைய இருதயம் சந்திக்கப்படாத மக்களுக்காக நொறுங்கியது. வேதனைப்பட்டார், அழுதார். அடிக்கடி சொல்றாருல, நான் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்பதற்காக வேதனைப்பட்டார். தவறான கள்ள உபதேசங்கள் மக்களை திசை திருப்பும் போது அதற்காக வேதனைப்பட்டார். அப்போ பவுலுடைய ஊழியத்திலே கண்ணீர் உண்டு. அநேக இடங்கள் எழுதுறாரு, நான் கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தேன். இன்னைக்கு ஆத்மாக்களை குறித்த பாரம் உண்டா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது ஏனோதானோ நம்ம செய்யறோமா? அல்லது தேவன் எந்த அளவுக்கு துக்கப்படுவாரோ, தேவன் எந்த அளவுக்கு கரிசனைப்படுவாரோ அந்த கரிசனையோடு நம்ம செய்கிறோமா? பவுலுடைய வாழ்க்கையில நீங்க தயவுசெய்து நேரம் இருக்கும்போது இதை ஆழமாக படித்து பாருங்க. நான் கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தேன். மூன்றாவது, யூதருடைய தீமையான யோசனைகள் மத்தியில் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரச்சனைகள் மத்தியில் ஊழியம். பிரச்சனைகள் மத்தியில் ஊழியம். அதே நேரம் நம்ம யோசிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? பிரச்சனையே இல்லைனா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை இல்லைனா, குடும்பங்களிலே பிரச்சனை இல்லைனா, நான் ஊழியம் செய்யக்கூடிய இடங்கள்ல, ஊழியம் செய்யக்கூடிய முறைகள்ல, ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் மத்தியில பிரச்சனையே இல்லைனா நல்லா செய்யலாம்னு நினைக்கிறோம். ஆனால் பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஊழியம் சென்று கொண்டே இருக்கிறது, அதே நேரத்துல பிரச்சனைகளும் சென்று கொண்டே இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் படிச்ச பவுலுடைய வாழ்க்கையை ஃபுல்லா படிச்சு பாருங்க. செல்கிற இடங்கள்ல மாலைகளும் உண்டு, கற்களும் உண்டு. ஆனால் பவுல் ஒடுங்கி விடவில்லை, ஊழியத்தை விட்டு ஓடி போயிரல, சோர்ந்து விடவில்லை. எதற்காக கர்த்தர் பிடித்தாரோ அதற்காக முன்னேறினார். கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை உங்கள் மத்தியில் எப்படிப்பட்டவனாக நான் இருந்தேன் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பணிவான ஊழியம், பாரமுள்ள ஊழியம், பிரச்சனைகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். இன்னைக்கு நம்ம எப்படி செஞ்சிட்டு இருக்கோம்ன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 20வது வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க தம்பி. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பவுல் சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான காரியம் என்னன்னா, பிரயோஜனமான ஒரு ஊழியம். பிரயோஜனமான ஒரு ஊழியம். அந்த வசனத்தை நீங்க அப்படியே கவனிங்களேன். 20ஆம் வசனத்துல, பயனுள்ளவைகளில் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்து நான் பேசினேன்னு சொல்லி சொல்றேன். 19வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பொது இடத்துல அவர் செய்யக்கூடிய ஊழியம் இது. திருச்சபைகளிலே, அன்றைக்குள்ள திருச்சபைகள் வீடுகளில் கூடி வந்தாங்க, அந்த திருச்சபைகளிலே செய்யக்கூடிய ஊழியம். பயனுள்ளதுன்னு சொல்லி கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தின எந்த காரியத்தையும் அவர் மற்றவர்களுக்கு மறைக்கவில்லை. அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம், மோட்டிவ் பார்த்தோம், பவுலுடைய நோக்கங்கள். இரண்டாவது, பவுலுடைய மேனர்ஸ் பார்த்தோம், பவுல் செய்த விதம் பார்த்தோம். மூன்றாவது, பவுலுடைய மெசேஜ், பவுலுடைய செய்தி. இதுல நீங்க பாருங்களேன், 21ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பவுல் தன்னுடைய செய்தியை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, செய்தியை நீர்த்து போக விடவில்லை. கடைசியா பேசும்போது, நான் என்னுடைய காஸ்பல் சொல்லி சொல்லும் போது, நற்செய்தி சுவிசேஷம் என்று சொல்லும் போது, நான் பிரசங்கித்த சுவிசேஷம் தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்து நான் பேசினேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் பேசினேன். நேரத்துக்கு தக்கதாக, இடத்துக்கு தக்கதாக, ஆட்களுக்கு தக்கதாக என்னுடைய செய்தியை நான் மாற்றிவிடவில்லை. கேட்டீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஊழியத்துல நம்முடைய செய்தி எவ்விதமாக இருக்கிறது? கிறிஸ்துவை அறியாத மக்கள் யூதர்கள் மத்தியில பேசும்போதும் அதையே பேசுகிறார், புறஜாதிகள் மத்தியிலே பேசும்போதும் அதையே பேசுகிறார். விசுவாசிகள் மத்தியில பேசும்போது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் பயனுள்ளதோ அவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். யோசித்து பாருங்களேன், எபேசு சபையில உள்ள விசுவாசிகளுக்கு எத்தனை ஆண்டுகள் புத்தி சொன்னார்? 3 ஆண்டுகள், 3 வருஷம். அதுல போட்டுக்கு பாருங்க, இரவும் பகலும் புத்தி சொன்னார், கண்ணீரோடு புத்தி சொன்னார், இடைவிடாமல் புத்தி சொன்னார். பிரயோஜனமானவைகளில் எதையும் நான் மறைத்து வைக்கவில்லை. கேட்டீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல இவ்விதமான செய்தி உண்டா? இவ்விதமான உபதேசம் உண்டா? மக்களை உருவாக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புதிய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்து தலைவர்களாக உருவாக்குவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோமா என்றதை யோசித்து பார்ப்போம். பவுல் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து, நான் என்னுடைய கடமையை நான் சின்சியரா செஞ்சுட்டேன், நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். ரிக்ரெட்ஸ்னா மனத்தாங்கல் எதுவுமே கிடையாது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் திரும்பி பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா ஊழியம் செய்திருக்கலாமே, நான் யோசிக்கவே இல்லை. அநேக வாலிப சகோதர சகோதரிகள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் கடைசியில போய் நிற்கும் போது திரும்பி பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்காக வருத்தப்படுவீர்களா? அல்லது பவுலை போல திறந்த புஸ்தகமாக என்னுடைய கடந்த வாழ்க்கைக்காக, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்துக்காக, வாழ்க்கையின் ஊழிய முறைகளுக்காக, வாழ்க்கையின் செய்திக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமான்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பணிவோடு, பாரத்தோடு, பிரச்சனைகள் மத்தியில் பிரயோஜனமான காரியத்தை பிரசங்கம் பண்ணின தேவனுடைய மனிதர். கல்லறிந்தாலும் அதே பிரசங்கம் தான், மாலைகள் போட்டாலும் அதே பிரசங்கம். கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் மையப்படுத்தின ஒரு தேவனுடைய மனிதர். சரி, நிகழ்காலத்தை குறித்து அடுத்து பவுல் பேச ஆரம்பிக்கிறார். 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போறோம். 22ஆம் வசனம் 23ஆம் வசனங்களை வாசிங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்லக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நிகழ்காலத்துல தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். அந்த இடத்துல நீங்க பாருங்களேன், 22ஆம் வசனத்துல ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்?
பரிசுத்த ஆவியானவராலே கட்டப்பட்டவனாக நான் எருசலேமுக்குள்ள போறேன். ஏன் அவ்விதமாக சொல்கிறார்? எருசலேமிலே பவுலுக்கு பாடுகள் காத்திருக்கிறது. திருப்பி அவர் இங்க வரமாட்டார். சாவு காத்திருக்கிறது. ஆகவே பின்னாடி உள்ள பகுதியில கத்திரிஸ்தமான அடுத்த வாரம் படிப்போம். ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் தீர்க்கதரிசிகள் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக பவுலை பார்த்து சொல்றாங்க, அங்க போகாதுங்க, உங்களை பாடுபடுத்துவாங்கன்ட்டு. இதெல்லாம் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். உபத்திரவங்கள் உண்டு என்பது தெரியும். எப்போ இருந்து தெரியும்? அவரை தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்தித்த நாளிலிருந்து எனக்கு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அனனியா கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சொல்லி சொன்னாரே. அந்த காரியத்தை காண்பிக்கும் போது பவுல் அதற்கென்று கிரயம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். அதனுடைய முதல் படி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராலே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்னை பாதிக்கிறதோ பாதிக்கவில்லையோ, என்னை மக்கள் பாடுபடுத்துகிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய சித்தமாக இருக்குமானால், ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே தேவனுடைய சித்தத்திற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். நான் எருசலேமுக்கு போவது என்னுடைய சொந்த திட்டம் அல்ல, ஆவியினாலே கட்டுப்பட்டு நான் போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக சொல்ல முடியுமா? இன்றைக்கு நான் செய்யக்கூடிய ஊழியம், இன்றைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே, கர்த்தருடைய மகிமைக்காக வாழுகிறேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? நம்முடைய சொந்த முயற்சினால முடியாத சகோதர சகோதரிகளை. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு சில பட்டணங்களிலே நற்செய்தி அறிவிக்காதபடிக்கு கர்த்தர் பவுலை தடை பண்ணினார், ஆவியானவர் தடை பண்ணினார். இந்த இடத்துல ஆவியானவர் கட்டினார்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆவியானவருடைய ஆளுகை உண்டா? வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளையும் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே கொடுத்திருக்கிறோமா? ஆரம்பம் ஒருவேளை நல்லா இருக்கலாம், நாட்கள் கடந்து செல்ல செல்ல, பவுல் இப்ப நடுத்தர வயதுல இருக்கார், வயது முதிர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கார். இன்றைக்கு சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு போகிறேன், சுய திட்டத்தின்படி நான் போகவில்லை, ஆவியில் கட்டுண்டவனாக நான் எருசலேமுக்கு போகிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அங்கே நேரிடக்கூடிய காரியங்களை நான் அறியேன், கட்டப்பட்டு நான் போகிறேன். போகும்போது அடுத்து பவுலுடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ள போகும்போதும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் என்பதை ஆவியானவர் எனக்கு என்ன செய்யறார்? அறிவிக்கிறார். சொல்லிட்டு அடுத்து பவுலுடைய அறிக்கை மிக மிக முக்கியமானது. 24 வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். யோசித்து பாருங்களேன், கிரயம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம், பிராணனை எண்ணாத ஊழியம். இன்றைக்கு நான் செய்யக்கூடிய ஊழியத்துக்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எதை இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்? என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். பவுல் ஏதோ பேச்சுக்கு சொல்றாரா? இல்ல, இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையை இன்னும் படிச்சு பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உலகத்திலே வாழுவது கிறிஸ்துவுக்காக, நான் சாவதும் கிறிஸ்துவுக்காக. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உண்டா? அவருக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தம். இதுதான் பவுலுடைய அர்ப்பணிப்பு. என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு முக்கியம் அல்ல, கட்டுகள் முக்கியம் அல்ல, உபத்திரவம் முக்கியம் அல்ல, என்னுடைய பிராணனை எனக்கு முக்கியமானதல்ல. அதே ஒரு வாழ்க்கையில என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமாக முடிக்க வேண்டும். வாழ்க்கையை ஓட்டத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் பவுல். அத்லெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அநேக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இதில் மறுபடியும் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்க வேண்டும். அதற்காக தான் நான் என்ன செய்யறேன்? இந்த காரியத்தை செய்யறேன். கடைசியாக வழி அனுப்ப வந்திருக்கக்கூடிய அந்த எபேசு மூப்பர்கள் இடத்துல பவுல் இதை சொல்றார். சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியம். இந்த ஊழியத்தை
நானாக தெரிந்து கொள்ளவில்லை, இது தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம். தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம். இந்த அழைப்பு தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பு. அப்பனா என்னுடைய வாழ்க்கையின் முதல் இடம், என்னுடைய வாழ்க்கையின் முன்னுரிமை எல்லாமே கிறிஸ்துவுக்குரியது. பிரையாரிட்டி. இன்னைக்கு நம்ம எதற்காக வாழுகிறோம், எதற்காக ஊழியம் செய்கிறோம்ன்றத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தேவனிடத்துல பெற்ற ஊழியம் சொல்லும் போது பவுல் சொல்லக்கூடிய காரியம், நான் இந்த ஊழியத்தை அசதியாக செய்ய முடியாது. இந்த ஊழியத்தை குறித்து ஒரு நாள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கலும். இந்த ஊழியத்தின் எஜமானன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷனோட நம்ம வாழ்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தொடர்ந்து என்ன செய்கிறார்? 26வது 27ஆம் வசனத்தை வாசிங்க. 25ல இருந்து 27 வரைக்கும் வாசிங்க. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருப்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். இந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு சொன்ன அதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? எசேக்கியேல் 3வது அதிகாரம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா தம்பி? எசேக்கியேல் 3 17 முதல் 21 வரைக்கும். மனுபுத்திரரே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கத்தை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன். இந்த இடத்துல இந்த எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லும் போது, நீ துன்மார்க்கனை எச்சரிக்க வேண்டும், நீதிமானையும் நீ எச்சரிக்க வேண்டும். இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்னா, நான் சரியான காரியத்தை உங்களுக்கு போதித்தபடியினாலே, சரியான நற்செய்தியை நான் அறிவித்தபடியினாலே, சரியான விதத்தில் விசுவாசிகளுக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுத்தபடியினாலே உங்களுடைய இரத்த பழிக்கு நான் நீங்களாய் இருக்கிறேன், அதற்கு உங்களை சாட்சியாக வைக்கிறேன்னு சொல்றாரு. 27ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:27, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு காவல்காரனாக செயல்படுகிறேன். பழைய ஏற்பாட்டுல காவல்காரன் மதில் மீது நிற்பான். எதிரி படைகள் வரும்போது எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு அவனுடைய பொறுப்பு. ராஜாவுக்கு ஒரு செய்தியை உடனடியாக சொல்ல வேண்டிய பொறுப்பு அவனுடைய பொறுப்பு. முழு நகரத்துடைய பாதுகாப்பு இந்த காவல்காரன், வாட்ச்மேன், ஜாமக்காரன் சொல்றோம்ல, அவனுடைய கரத்திலே உண்டு. அப்படி இருக்கும்போது பவுல் சொல்லக்கூடிய காரியம், நான் என்னுடைய பணியை சிறப்பாக, என்னுடைய கடமையை உண்மையாக செய்து முடித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். இன்னைக்கு காவல்காரன்ற பொறுப்பை நம்ம சரியா செய்யறோமா? என்னுடைய கைகள் மற்றவருடைய இரத்த பழிக்கு நீங்களாயிற்றுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கான்றதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கடந்த காலத்தை குறித்து பேசின பவுல் நிகழ்காலத்திலே அவருடைய வாழ்க்கையை குறித்து, ஊழியத்தை குறித்து பேசுகிறார். எதிர்கால ஊழியத்தை குறித்து பவுல் பேசுகிறார். இந்த ஜனங்களோடு பேசும்போது, மூப்பர்களோடு பேசும்போது எதை குறித்து அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா தம்பி? ஓகே. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி
சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல பவுல் எச்சரிப்பாக அநேக காரியங்களை சொல்றார். சொல்லும் போது திருச்சபையை குறித்து பவுல் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார்? 28ஆம் வசனத்தை அப்படியே கவனிங்க. தேவன் சம்பாதித்து கொண்ட தமது சபை, சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபை. இந்த சபை என்பது தேவனுடைய சபை. எந்த திருச்சபையாக இருந்தாலும் அந்த திருச்சபை யாரை சார்ந்தது? தேவனை சார்ந்தது. இரண்டாவது, இந்த சபையை அவர் எவ்விதமாக உருவாக்கினார்? தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்போ இந்த சபையின் மீது கண்காணியாக வைக்கப்பட்ட பொறுப்பு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை கவலையீனமாக நம்ம செய்யக்கூடாது, மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் கவனமாக செய்ய வேண்டும் சொல்லும் போது முக்கியமாக எச்சரிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? திருச்சபையிலே பரிசுத்தத்தை குறித்து முக்கியப்படுத்த வேண்டுமா? முக்கியப்படுத்த வேண்டும், உண்மை. சுவிசேஷ ஊழியத்தை குறித்து முக்கியப்படுத்த வேண்டுமா? முக்கியப்படுத்த வேண்டும். அதே நேரத்துல பவுல் எல்லா திருச்சபைகளுக்கு பேசும்போது ஒரு காரியத்தை குறித்து கவனமாக இருக்கும்படி எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? 29ஆம் வசனத்தை அப்படியே கவனிங்க. மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வருவார்கள். சபையை சீரழிப்பது, சபையின் விசுவாசத்தை பாதிப்பது என்ன தெரியுமா? தவறான உபதேசம். தவறான உபதேசத்தை போதிக்கக்கூடிய கள்ள போதகர்கள். அடுத்த வசனம் அதற்கு அர்த்தம் சொல்கிறது. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படியான மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். வெளியேந்த ஆள் வரமாட்டாங்க. உங்க திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வசனத்தை மறந்து வசனத்துக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிரான போதனைகளை அவர்கள் பேசுவார்கள். நீங்க கவனமா இருங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஓநாய்க்கு ஒப்பானவர்கள். ஆகவே நீங்க என்ன செய்யுங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை மறந்து விடாதீர்கள். 31ஆம் வசனத்துல கவலையீனமாய் நீங்கள் இருக்காதீர்கள். அப்ப நம்ம கேட்கலாம், யாரை செய்தியாளராக கூப்பிடலாம் சொல்லி யோசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம செல்லக்கூடிய ஐக்கியம், நம்ம உருவாக்கக்கூடிய மக்கள் கூட்டம், அது குழுவாக இருந்தாலும் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், அதிலே பேசக்கூடிய ஒரு மனிதர் உடைய வாழ்க்கையும் செய்தியும் கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்து போகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய போதனையும் கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றதா இருக்கான்றதை யோசிக்கணும். இரண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதன் மூலமாக, ஊழியம் செய்வதன் மூலமாக, உபதேசிப்பதன் மூலமாக திருச்சபை கட்டப்படுகிறதா, திருச்சபை சிதறடிக்கப்படுகிறதா, திருச்சபை உடைக்கப்படுகிறதா என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, பவுலுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து பேசினார். நிகழ்காலத்துல கிறிஸ்துவுக்காக என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல உங்களுக்கு பொறுப்பு உண்டு எபேசு சபை மூப்பர்களே, நான் போன பிறகு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆகவே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 32ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறார். சொல்லிட்டு 36ஆம் வசனத்துல இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் ஜெபம் பண்ணினார். 37ஆம் வசனம் 38ஆம் வசனங்களை வாசிங்க. அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். பவுல் எபேசு சபை மக்களை உயிருக்கு உயிராக நேசித்தார். கத்திரிஸ்தமான அடுத்த முறை படிக்கும் போது படிப்போம். எபேசு சபை மக்கள் பவுலை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறார்கள். முகத்தை பார்க்க மாட்டோம்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அந்த சீனை நீங்க கொஞ்சம், அந்த காட்சியை உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நிறுத்தி பாருங்களேன். பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து 37ஆம் வசனம், அவர்கள் மிகவும் அழுது அதிகமாய் துக்கப்பட்டார்கள். பவுலுக்கும் எபேசு சபை மக்களுக்கு இடையில அப்படிப்பட்ட ஆழமான அன்பின் ஐக்கியம் காணப்பட்டது. சவாலான பிரியா விடையை பவுல் கொடுக்கிறார். எபேசு சபைக்கு நிருபத்தை எழுதியிருக்கிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே,
வாழ்க்கையின் கடைசியில போய் நானும் நீங்களும் நிற்கும் போது, ஆண்டவரே நான் இவ்விதமாக வாழ்ந்தேன் என்று மற்ற விசுவாசிகளுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? நான் இவ்விதமான ஊழியத்தை செய்தேன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இவ்விதமாக நடந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததின்படி நீங்கள் வசனத்தின்படி வாழுங்கள், பொய்யான கொள்கைகளை குறித்து கவனமாயிருங்கள் சொல்லி அவர்களை எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஊழியம் செஞ்சிருக்கோமா சொல்லி யோசித்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வேகமாக கடந்து போய்விடும். நான் பொன்னை இச்சிக்கவில்லை, வெள்ளியை இச்சிக்கவில்லை, என்னுடைய சொந்த கைகளே எனக்காக வேலை செய்தது. ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுடையதை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய ஒரே ஒரு நோக்கம் அவர்களுக்கு சேவை செய்வதாக இருந்தது. தர்ம பணத்தை ஏற்றுக்கொண்டார். தேவன் அவருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஒரே ஒரு நோக்கம் என்னுடைய கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய சிறப்பானதை என் கையில கொடுத்த மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரா? தாழ்மையோடு, கண்ணீரோடு, தீமையான யோசனைகள் மத்தியில நான் கர்த்தரை சேவித்தேன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் உங்க மத்தியில எப்படி இருந்தேன்? இன்றைக்கு நம்முடைய கடந்த காலத்தை குறித்து விதமாக சொல்ல முடியுமா? நிகழ்கால ஊழியத்துல என் பிராணனை அருமையாக எண்ணேன், சாவை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய பிரையாரிட்டி என்ன தெரியுமா? நான் அல்ல, கர்த்தருடைய சித்தம். எதிர்காலத்துல பவுல் சொல்லும் போது பவுலுடைய இருதயத்தில் இருந்த பாரம், இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போய்விடக் கூடாது என்பதை குறித்து பாரம் உள்ளவராக இருந்தார். கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள். இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருப்பாரானா நம்மிலே ஒருவர் ஜெபித்து முடிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேளையில நீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவனை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சவாலான ஒரு வாழ்க்கையையும் ஒரு ஊழியத்தையும் செய்து முடித்த ஆண்டவரே, பவுலடியாருடைய வாழ்க்கை எவ்வளவு சவாலானதுன்றதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர், அதற்காக நன்றி. அப்பா, பவுலை போல ஒரு சிறந்த பாத்திரமாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பவுல் சேலஞ்ச் பண்ணது போல வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தேன் என்பதற்கு நீங்களே சாட்சின்னு ஆண்டவரே அவர் ஒரு சவாலாக சொன்னது போல ஆண்டவரே, இன்னைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஒரு சவாலான வாழ்க்கையாக இருக்கிறோமா என்றதை ஆண்டவரே நாங்கள் ஆலோசித்து பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பழைய வாழ்க்கை பவுலை போல ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே எனக்கு கொடுத்த டைம் பீரியட்ல நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஒரு திருப்தியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே நாங்கள் இருப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பவுலுடைய இந்த பிரயாணத்துல ஆண்டவரே அவருடைய நோக்கத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டோம் சுவாமி, அதற்காக நன்றி. நான் உங்களுடைய பொண்ணை இச்சிக்கவில்லை, நான் உங்களுடைய பொருளை இச்சிக்கவில்லை, எனக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் எனக்கு கூட இருந்த எல்லாவற்றிற்கும் என் கைகளே வேலை செய்வதென்று ஆண்டவரே அவர் சொன்ன வார்த்தையை குறித்து ஆண்டவரே நாங்கள் அதிகமான ஆண்டவரே மனத்தாழ்மையோடு அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு சவாலான ஊழியத்தை ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. பவுலை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அப்பா எவ்வளவு கண்ணீரோடு மனத்தாழ்மையோடும் ஆண்டவரே வெகு கண்ணீரோடும் ஆண்டவரே நான் கர்த்தரை சேவித்தேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு ஆண்டவரை உங்களை சேவிக்கவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பையும் ஆண்டவரே கடினமாக எண்ணாமல் ஆண்டவரே எவ்வளவு சவாலானதாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஆவியினால் ஆண்டவரே கட்டுண்டவர்களாய் அநேக காரியங்களை செய்து முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மக்கள் ஆண்டவரே பவுலினுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள் அப்பா. அப்படி ஒரு மக்களுடைய இருதயத்தை தொடக்கூடிய ஒரு சவாலான வாழ்க்கையை ஊழியத்தை நாங்கள் செய்து முடிப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னைக்கு கேட்ட செய்திகளுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த பவுலடியாருடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கடைபிடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாக அதிகமாக நாங்கள் வாழ வளர தேவன் எங்களுக்கு தெரிவிச்சோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில
நிறைவேற்றுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும். இது கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துறேன். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.